சாதாரணமாக நமக்கு லேசாக ஒரு தலைவலி வந்தால் நாம் என்ன நினைப்போம்? சரி, இன்றைக்கி கடுமையாக வெயில் அலைஞ்சிருப்போம் அல்லது தூக்கம் போதாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவோம். ஆனால் சிலருக்கு அந்த சின்ன தலைவலி வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது சாதாரண தலைவலி இல்லை, மூளையில் ஏதோ பெரிய ஒரு கட்டியாக இருக்குமோ, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தீவிரமான ஒரு பயமும் ஒரு பதட்டமும் அவங்கள தொத்திக்கொள்ளும். உடனே என்ன செய்வாங்க, அந்த கூகுளில் தேடி தேடி தங்களுக்கு வராத நோயெல்லாம் கற்பனை பண்ணி சில நேரங்களில் அவங்களோட தூக்கத்தை இழந்து தவிப்பாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க நோமல்ன்னு சொல்லி வந்தாலும் அவங்களால அந்த பயத்தில் இருந்து என்ன செய்யாது, வெளியே வரவே முடியாது. அது சம்மந்தமாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அவங்களுக்கு இப்படி வருது, இந்த பயத்துக்கு பின்னாடி உளவியல் காரணங்கள் என்னவா இருக்கும் என்ற சம்மந்தமாக தான் இதில் நாங்கள் பேச போகிறோம். சிறிய ஒரு நோய் நிலைமையும் பெரிதாக்கி பார்க்குற இந்த மனநிலை ஏன் ஏற்படுது, இதுக்கு பின்னால் இருக்க உளவிய காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சொல்லிலும் எப்படின்னா இவங்களோட காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் சொல்லிலும், அதாவது அறிவாற்றல் குறைபாடுகள் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்போ நம்ம உடம்பில் நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள், உதாரணமாக நெஞ்சு படபடக்குது, லேசான ஒரு தசைப்பிடிப்பு, இதே ஆபத்தான ஒரு நோயோட அறிகுறியாக நம்மளோட மூளை வந்துக்கிட்டு தப்பாக கணிக்கிறது தான் இதை சொல்லிலும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், நமக்கு நெருக்கமானவங்க யாராவது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கலாம், அல்லது சின்ன பருவத்தில் நாம் ஏதோ ஒரு தீவிரமான உடல்நிலையால் பாதிப்பை சந்திச்சிருக்கலாம். அது வந்துக்கிட்டு நம்மளை அறியாமலே ஆள் மனசில் பதிஞ்சிருக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம்தான் இன்றைய உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை தான் என்னென்னு சொன்னால், அதிகப்படியான தகவல் நுகர்வு. இப்போ உடம்புல ஒரு சின்ன சௌகரியம் அந்த உடனே என்ன செய்கிறேன்றா கூகுளில் கேட்குறது, ஏஐட்டு கேட்குறது. ஸோ கூகுள் காட்டுற மோசமான விளைவுகளை பார்த்துட்டு தனக்கு மதுதான் இருக்குதுன்னு சொல்லி பயப்படுறது. அடுத்தாடி இன்னொரு விஷயம் என்னென்னா பர்சனல் ட்ரைட்ஸ். இயல்பிலே எல்லாவற்றையும் மிகச்சரியாக கட்டுப்படுத்த நினைக்கிறேன் அந்த பெர்ஃபெக்ஷனிசம், அந்த குணம் கொண்டவர்களுக்கும் அடுத்தது சகிப்புத்தன்மை குறைவாக உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு நோயை பற்றின பயம் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட பயம் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கம் செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதை நம்ம ஒரு சும்மான ஒரு பயம் என்று சொல்லி கடந்து போக இயலாது. இப்போ ஒருத்தருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இது தலைகளாக மாற்றிடும். நிறைய சம்பவங்கள் அப்படி பதிவாகியும் இருக்குது. உதாரணமாக என்ன சொல்லலாம்டா, நீங்கள் ஆச்சரியப்படலாம், ஆனால் உண்மையாக இந்த மாதிரி பயம் அதிகமாகும் போது நம்மளோட உடம்புல கோர்ட்டிசோல்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன செய்யும்னா அதிகமாக சுரக்கும். இதனால் உண்மையாகவே நெஞ்சு படபடப்பு, மூச்சு திணறல், அந்த வயிற்று கோளாறுகள் அண்டு ஏற்படும். அப்போ பார்த்து எனக்கு என்னமோ செய்யுது அவங்க என்று சொல்லி அவங்களுக்குள்ள என்ன செய்யும், பயம் அதிகமாகும். இது ஒரு வகையான ஒரு நச்சு சுழற்சி என்றும் சொல்லிடும். அது மட்டும் இல்லை, இப்படியானவங்க எப்போதும் தன் உடம்பையும் இந்த நிலைமையும் பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாங்க. குடும்பத்தினருக்கு இவங்களுக்கும் இடையே ஒரு வகையான விரிசலும் ஏற்பட்டிருக்குது. இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சும்மா கற்பனை பண்ணாதேன்னு மற்றவங்க சொல்லும்போது நம்மள ஒருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையே என்று சொல்லி இவங்களாவே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹட்டத்துக்கு பிறகு தனிமையை விரும்புகிறாக்களாகவும் மாறிடுவாங்க. அடுத்தடுத்து என்ன செய்வாங்க, டாக்டர்ஸ்கிட்ட போவாங்க, தேவையில்லாத மெடிக்கல் செக், தேவையே இருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அது திரும்ப திரும்ப செய்யக்குள்ள சில நேரங்களில் நேர விரயம் ஏற்படும், பண விரயம் ஏற்படும். இதெல்லாம் தான் அவங்களோட வாழ்நாள், அதாவது நாளடைவில் அவங்க எதிர்கொள்கிற சவால்களாக இருக்கும். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், இது எவ்வாறு கையாளலாம், இதிலிருந்து முற்றாக மீளவே முடியாதான்னு சொல்லி கேட்கலாம். உண்மையாக முடியும். ஏன்னு சொன்னால் சுய உதவி மூலமாக நீங்கள் சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக ஏதாவது ஒரு நோய் நிலைமை, அதாவது உடலியல் மாற்றங்கள் தெரிய போகுது, அதை வந்துக்கிட்டு நீங்கள் கூகுள்லேயோ அந்த சர்ச் பண்ணுறதை முற்றாக தவிர உடம்புல ஒரு மாற்றம் தெரிஞ்சு அதை டாக்டர்கிட்ட போங்க. அதை விட்டுட்டு கூகுளில் தேடி நமக்குள்ளே ஒரு டயக்னோசிஸ் செய்கிறது வந்துக்கிட்டு முற்றாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த மாதிரி அறிகுறி இருக்கார்கள் கட்டாயம் அந்த விஷயத்தை செய்வாங்க. யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்பாங்க, அதாவது டாக்டர் அல்லாதவங்கள்ட்ட கேட்கக்குள்ள அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லக்குள்ள அதை அப்படித்தானேன்னு சொல்லி அதை எக்ஸாஜரேட் பண்ணி அவங்களோட பயம் இன்னமுமே அதிகமாகும். அடுத்த விஷயம் தான் நம்மளோட அட்டென்ஷனை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்க. எந்நேரம் இந்த உடம்பு மேலேயே முழு கவனத்தையும் இருக்கக்குள்ள இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் சாதாரண விஷயங்களும் பெருசாக தெரியும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படியான பயம் ஏற்படலாம், மூச்சு பயிற்சி சொல்கிறது அல்லது கவனத்தை வேறு திசையில் திருப்புற மாதிரி சில விஷயங்களை நாளடைவில் கொண்டு வரக்குள்ள உங்களோட முழு உடம்புலையும் இருக்க அந்த கவனம் என்ன செய்யணும்னா வேறு திசைகளில் போகக்குள்ள உங்களுக்கு இந்த பயத்திர அளவு வந்துக்கிட்டு மெல்ல மெல்ல குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது முக்கியமான விஷயம் தான் நம்மளோட ட்ரிகர் தாட்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வேற போதாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் மூளையில் கட்டியாக்கும் அப்படின்னு சொல்லி சில மனசு சொல்லு நமக்கு.
அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா இல்லை இது வெறும் பயன்தான், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்னு சொல்லி நமக்குள்ளே நாம சொல்லி சமாதானப்படுத்தி கொள்வது. ஏனென்றால் நமக்கு தெரியும் இந்த தாட்ஸ் நம்மளை ட்ரிகர் பண்ணது, எப்போ நமக்கு இந்த சிந்தனை வரும்னு சொல்லி அதை அப்படி என்ன செய்யலாம்னு சொன்னால் மாற்றி அதுக்கு பதிலீடாக வேறொரு சிந்தனையை புகுத்துறதுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஏலும். இதை நீங்கள் நாளடைவு செய்யக்குள்ள இந்த பயத்தின் அளவு குறைகிறத நீங்களே உணர்வியல். இப்போ நீங்கள் சொல்லலாம் நாங்கள் எல்லா விஷயமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு சுய உதவியுமே பலன் தரல, அப்போ நாங்கள் யாருக்கிட்ட போகணும்னு நீங்கள் கேட்கலாம். உங்களோட இந்த பயத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியலை, இது அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு உளவியல் ஆலோசகரையோ தகுதி வாய்ந்த உளவியல் ஆலோசகரையோ அல்லது ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டையோ அணுகணும். ஏனென்று சொன்னால் அவங்க அதுக்குரிய அறிவாற்றல் நடத்த சிகிச்சை மற்றும் இன்னும் பல சிகிச்சைகளை வழங்குறாங்க. உங்களோட சிந்தனை முறையை மாற்றி உடல் அறிகுறிகளை எப்படி எதிர்கொள்றது என்று சொல்லி அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு அவங்க கற்றுத்தருவாங்க, அதுக்குரிய வழிகாட்டல்களை வழங்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சிந்தனை உங்களுக்கு எந்த மட்டத்தில் இருக்குது, எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியத்தை பேணுறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம்தான் மன ஆரோக்கியத்தை பேணுறது. பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது மேலே ஒரு வாழ்க்கையில். இப்போ உங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் வரக்குள்ள இது ஒரு சவால் தான், இது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இல்லை. உரிய நேரத்தில் சரியான உளவியல் வழிகாட்டலை பற்றி நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. இந்த விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமா நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி.